Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு crochetல நம்ம ரோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 sizes of rose வெச்சிருக்கேன். நீங்க எந்த size வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபவுண்டேஷன் செயின் எப்படி போடணும்னா multiple of 10 plus 6. உங்களுக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ multiple of 10 பண்ணிட்டு plus 6 போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து 36 செயின்ல போட்டு காட்ட போறேன். 10 3s are 30 plus 6 chain. So total 36 chains foundation போட்டு அதுல ஒரு ரோஸ் பண்ணி காட்ட போறேன். இப்போ row 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். 6th chainல ஒரு double crochet போடணும். 1 2 3 4 5 chain skip பண்ணிட்டு 6th chainல ஒரு double crochet. yarn over பண்ணிட்டு செயின் குள்ள போய் yarn பண்ணி வெளியே வரணும். அகைன் ரெண்டு லூப்பா வெளியே வரணும் yarn over பண்ணிட்டு. இப்போ ஒரு V stitch ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல ஒரு டபுள் crochet. செயின் 3 போட்டுட்டு டபுள் crochet போட்ட இடத்துலயே இன்னொரு டபுள் crochet போடணும். இப்போ ஒரு V ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம. இந்த மாதிரி V ஃபார்ம் பண்ணிட்டு போக போறோம் இந்த ரோ ஃபுல்லா. ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து இருக்க செயின்ல ஒரு டபுள் crochet. chain 3 அதே இடத்துல இன்னொரு டபுள் crochet. இதே மாதிரி இது ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 3 செயின் இருக்கு. ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிட்டு சேம் பேட்டர்ன் போட போறோம் நம்ம. கடைசி செயின்ல ஒரு டபுள் crochet, chain 3 இன்னொரு டபுள் crochet. டூக்கு chain 3 போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கணும். இந்த V stitch குள்ள வர்க் பண்ண போறோம். இந்த chain 3 வந்து ஒரு டபுள் crochetா கன்சிடர் பண்ண போறோம். சோ இந்த V stitch குள்ள 5 டபுள் crochet போடணும். டோட்டலா நமக்கு 6 டபுள் crochet தேவை. 3 chains வந்து ஒரு டபுள் crochet ஈக்குவல்ன்றதால மிச்ச 5 டபுள் crochet இந்த V stitch குள்ள போட போறோம். இப்போ நான் 5 டபுள் crochet போட்டாச்சு. இந்த chain 3 ஓட சேர்த்து டோட்டலா 6 டபுள் crochet. இப்போ V ஸ்டிட்ச்க்கு நடுவுல இருக்க ஒரு லூப் குள்ள ஒரு சிங்கிள் crochet போட போறோம். இப்போ பக்கத்துல இருக்க V ஸ்டிட்ச்ல 6 டபுள் crochet போட போறோம். நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet. இது வந்து இன்னர் லேயர் ஆஃப் ரோஸ் வரும். இப்போ ரெண்டு லேயர் நான் 6 டபுள் crochet போட்டேன். மிச்சம் இருக்க V ஸ்டிட்ச்ல எல்லாம் 8 டபுள் crochet போட போறோம். கடைசி இருக்க 3 V ஸ்டிட்ச்ல மட்டும் 10 டபுள் crochet போடணும். ஏன்னா இது அவுட்டர் லேயர்ல வரறதால கொஞ்சம் பெருசா வேணும். இப்போ பாத்தீங்கன்னா ரோஸ்ல வந்து நம்ம சுத்தி வரும்போது இந்த எண்ட் கடைசில இருக்கிற ரோஸ் வந்து பெட்டல் வந்து பெருசா தெரியணும். அதனால 10 டபுள் crochet போடணும் கடைசி 3 ஸ்டிட்ச்ல. மிச்சம் இருக்க எல்லா V ஸ்டிட்ச்லயும் 8 டபுள் crochet பக்கத்துல இருக்க லூப்ல ஒரு சிங்கிள் crochet போடணும். இப்போ நான் 8 டபுள் crochet போட்டு வந்தாச்சு. எனக்கு கடைசி 3 V stitches இருக்கு. இப்போ நான் இதல 10 டபுள் crochet போடணும். சேம் 10 டபுள் crochet போட்டு பக்கத்துல இருக்க லூப்ல சிங்கிள் crochet போட்டு ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லா finish பண்ணதுக்கு அப்புறம் அந்த லூப் குள்ள ஸ்லிட் ஸ்டிட்ச் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரோஸ் ஃபார்ம் பண்ண போறோம். இந்த ஹூக்க வெளிய எடுத்துட்டு நம்ம 6 டபுள் crochet போட்டுறோம் இல்லையா? அதில இருந்து இப்படி மெதுவா ரோல் பண்ணிட்டு வாங்க. ஒரு பெட்டல் மேல இன்னொரு பெட்டல் இருக்காம zigzag ரெண்டு பெட்டலுக்கு நடுவுல இன்னொரு பெட்டல் வர மாதிரி இந்த மாதிரி zigzag வச்சு அழகா ரோல் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரா நூல் வெச்சிருக்கோம் இல்லையா? அதனால லாங்கா விட்டுக்கோங்க கடைசில கட் பண்ணும்போது. அதை எடுத்து இந்த மாதிரி எல்லா பெட்டலும் ஒண்ணு மேல ஒண்ணு வெச்சு கரெக்ட்டா எல்லாத்தையும் தைக்கிற மாதிரி எடுத்துறணும். எல்லா பெட்டலும் நீங்க இந்த மாதிரி தைக்கும்போது கரெக்ட்டா ஃபார்ம் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணி நல்லா தச்சு எடுத்துருங்க. Thank you for watching.